தற்போது தேர்தல் நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இடைத்தேர்தல் கேரள மாநிலம் வயநாட்டில் இடைத்தேர்தலும் நடந்து முடிந்த நிலையில் முன்னிலை நிலவரங்கள் குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்னிலை நிலவரங்கள்லாம் என்ன, யார் யார் எந்த தொகுதியில முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்தான இனி நீங்கள் தொடரலாம் கணபதி. மகாராஷ்டிரா மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என முன்னணி நிலவரங்கள் காட்டுகின்றன. அதே சமயத்திலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஜேஎம்எம், அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி காங்கிரஸ் கூட்டணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே மீண்டும் ஹேமந்த் சோரன் ஆட்சியை தொடரும் என்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற சூழல் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு முதலமைச்சராக யார் வருவார்? இப்போது இருந்து வரும் ஏக்நாத் ஷிண்டேவே முதல்வராக தொடர்வாரா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி 120க்கும் மேற்பட்ட இடங்களிலே முன்னணியில் இருக்கிறது. அவ்வளவு இடங்களை அந்த கட்சி கைப்பற்றினால் அந்த கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வரான தேவேந்திர பட்னவிஸ் முதல்வர் பதவிக்கு வருவாரா? இதை தவிர தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவாரும் தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த பதவி கிடைக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதற்கிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலே எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருப்பதற்கான முக்கிய காரணங்கள் என 5 காரணங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதிலே முதலாவது மகளிர் உதவித்தொகை. ஏக்நாத் ஷிண்டே அரசு மகளிருக்கு உதவித்தொகை அளிக்கப்படும் என அறிவித்து மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகையை அளித்து வருகிறது. இதன் காரணமாக மகளிர் அதிக அளவிலே வாக்களித்திருக்கிறார்கள் எனவும் அந்த வாக்குகள் பெரும்பாலும் மகாயுதி கூட்டணிக்கு சென்றிருக்கிறது எனவும் கருதப்படுகிறது. இந்த மகளிர் உதவித்தொகை தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் என ஏக்நாத் ஷிண்டே அறிவித்திருக்கிறார். மகாயுதி கூட்டணி இதை பிரச்சாரத்தில் அதிகம் பயன்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3000 ரூபாய் உதவித்தொகையை அளிப்போம், ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் என தெரிவித்தது. அதாவது இந்த திட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்களும் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அதை ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே அரசு அறிவித்து நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கே அதன் பலன் கிட்டியிருக்கிறது. இரண்டாவதாக ஹிந்துத்வாவும் இந்த தேர்தலிலே முக்கிய பங்கு வகித்திருக்கிறது என கருதப்படுகிறது. முதலிலே உத்தரப்பிரதேச முதல்வரான யோகி ஆதித்யநாத் பட்டேங்கே தோ கட்டங்கே என பிரச்சாரம் செய்தார். அதாவது நாம் பிரிந்தோம் என்றால் பாதிக்கப்படுவோம், நமக்கு ஆபத்து வரும் என்கிற வகையிலே அவரது பிரச்சாரம் அமைந்தது. இஸ்லாமிய சமுதாயத்தினர் ஒரு சேர, சிறுபான்மையினர் ஒரு சேர எதிர்க்கட்சி கூட்டணிகளை ஆதரிக்கிறார்கள். ஆகவே இந்து சமுதாயத்தினர் பாஜக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கிற தொனியிலே அவர் பேசியிருந்தார். அப்படி நேரடியாக பேசாத பிரதமர் நரேந்திர மோடி ஏக் ஹே தோ சேஃப் ஹே என பேசினார். அதாவது நாம் ஒற்றுமையாக இருந்தால் பத்திரமாக இருப்போம் என்கிற அர்த்தத்திலே. அதை வேறுபடுத்தி பார்த்தால் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து என்கிற அர்த்தமும் அதிலே உள்ளே பொதிந்திருக்கிறது. இதன் காரணமாக ஹிந்துத்வா இந்த தேர்தலிலே முக்கிய பங்கு வகித்தது எனவும் அதன் தாக்கம் தேர்தல் முடிவுகளிலே தெரிகிறது எனவும் கருதப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஆர்எஸ்எஸ் மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக தீவிரமாக களத்திலே பணி செய்திருக்கிறது. அது பாஜக வெற்றிக்கு ஒரு காரணம் என கருதப்படுகிறது. மேலும் முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே அனைத்து பிரச்சனைகளையும் முன்னின்று இரவு பகல் பாராமல் உழைத்தார். சாதாரண மனிதர்களை போலவே, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போலவோ கவுன்சிலர் போலவோ தெருக்களிலே இறங்கி வெள்ள சமயத்திலே பணி செய்தார் என கூறப்படுகிறது. வேளாண் சமூகத்தின் பிரச்சனைகளை புரிந்து கொண்ட மகாயுதி கூட்டணி வெங்காய ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியது. சோயாபீன்ஸ் ஈரப்பதம் 15% இருந்தாலும் கொள்முதல் செய்யலாம் என விவசாயிகளுக்கு நற்செய்தியை அளித்தது. அதே போல பருத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கியது. இப்படி பல்வேறு காரணங்களால் மகாயுதி கூட்டணி மகாராஷ்டிரா தேர்தலிலே இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என கருதப்படுகிறது. அடுத்ததாக முதல்வர் யார் என்கிற கேள்வி இன்று நாளை கடும் ஆலோசனைகளுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் எனவும் கருதப்படுகிறது. மகாராஷ்டிரா நிலவரப்படி பாஜகவில் 223 வாக்குகள் பெற்று பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் 51 வாக்குகள் பெற்று தொகுதிகளில் வெற்றி பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.